அனைவருக்கும் நட்புலரி 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி 2024 தொடர்ந்தது 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நட்புலரி 90 சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணையதளத்தில் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு மூடனாக இருங்கள். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே மிகச் சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாளாலுமே அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். இவங்க திருச்சியை சேர்ந்தவங்க. இவங்க பெல் நிறுவனத்தில் மிக சிறப்பாக பணிபுரிந்து அதன் பிறகு ஓய்வு பெற்றவங்க. இவங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அப்ராட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, மிடில் ஈஸ்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. புத்தகங்கள் டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு ட்ரெயினர், அடிப்படையில் இவங்க ஒரு ட்ரெயினர். அதாவது சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், ஓய்வு பெற நேரத்துலையும் ஓய்வு பெறாமல் இணைய வழியில் தொடர்ந்து நிறைய செஷன்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நட்புலரி அல்லாத பல தளங்களில் பயணிச்சிட்ருக்காங்க. நட்புலரி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து நிறைய நல்லுள்ளங்கள் பயணிச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரி நல்லுள்ளங்களில் இவங்களும் ஒரு மிகச்சிறந்த நல்லுள்ளங்கள். தொடர்ந்து நட்புலரிக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தனது பங்கேற்பு மூலயமாகவும் தனது பயிற்சியின் மூலயமாகவும். பங்கேற்பு அப்படின்றது வெறும் அட்டன்மெண்ட் இல்லாமல் டெய்லி அந்த செஷனுக்கு நிறைவாக பின்னூட்டமும் வழங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சாரை பற்றி சொல்லணும்னா நேரம் நிச்சயமாக பத்தவே பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்லணும். இப்படி பல நல்ல விஷயங்களுக்கு சொந்தக்காரன இன்றைய ஆளுமை வீரசேகரன் ஐயா அவர்களை அறிமுகப்படுத்துவதில் இன்னும் சொல்லணும்னா என்றும் இளமை, 18 வயது வாலிபன் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நபரை அறிமுகப்படுத்துவதில் நட்புலரி பெருமிதம் கொள்கிறது. சார், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் சார். யூ கேன் ஸ்டார்ட் சார். நன்றி ஐயா, நன்றி ஐயா. அன்புகளுங்க, என்னுடைய இது சரியா கேக்குதா? அன்புகளுமைய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி பணிவான என் வணக்கத்தை காணிக்கையாக்குகிறேன். இந்த தலம் இறைவன் எனக்கு கொடுத்தது என்று எண்ணி மகிழ்கின்றேன் என்னாலும். இதன் துணையாக தூணாக உருவாக்கிய ஐயா அவர்களுக்கும் இன்றும் தூணாக துணையாக இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய சிற்றுரையை தொடங்குகிறேன். இன்றைய நாள் எனக்கு ஒரு சின்ன ஆசையில 2-3 மாசமா வர்றப்ப கலந்துக்கிறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 27ஆம் தேதி எனக்கு ஒதுக்குங்க சார், 27ஆம் தேதி எனக்கு ஒதுக்குங்க சார்னு சொல்லி நான் அந்த நாளை வாங்கிக்கிறேன். 27ஆம் தேதி 9ன்னு வரும். 9 ஒரு நல்ல நண்பர் எனக்கு நண்பர் எல்லா நம்பர் எதால பெருக்கினாலும் அது 9ல நிற்கும். யாருக்கும் ட்ரபிள் பண்ணாதுங்கிற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன். அதை வச்சுக்கிட்டு நான் 9 இன்னைக்கு பாருங்க, அதைத்தான் இறை அருள்னு நான் சொல்ல. இன்னைக்கு நம்ம நட்புலரியினுடைய எத்தனாவது நாள்னு பார்ப்போம். 909 9 2 9. ஏன்டா நீ ஒரு 9ஓடு மகிழ்ச்சி அடைகிற? 3 9ஆ வச்சுக்கடா இந்த நாளையும் சேர்த்தா. இப்படி 3ம் கொடுக்கின்ற ஆண்டவன், அவங்களுக்கு நன்றி கூறி, ஆண்டவனுக்கு நன்றி கூறி. இந்த மாத தலைப்பு ஐயா கொடுத்தப்ப நான் அன்றும் சொன்னேன், இன்றும் அதை சொல்லுகிறேன். என்ன தலைப்பு ஒரு மாதிரி இருக்கிறதே, இது எப்படி பேசுவது என்ன என்று. ஆனால் அந்த முதல் நாள் நமது பவுண்டர் ஐயா ஆரம்பிச்சு ஒரு 8 லிஸ்ட, அடிப்படை லிஸ்ட கொடுத்துட்டு அதுக்கும் அப்புறமும் இது ஆக்டிவ் லிசனிங்னு ஒரு 5 லிஸ்ட
ஆக்டிவ் லிசனிங்னா எதையும் கேட்கிறப்ப எப்படி இருக்கணும், எப்படி எடுத்துக்கணும், அதுக்கு ஒரு 5 லிஸ்ட கொடுத்துட்டு இப்படி எல்லாம் அன்று நிறைவு செய்தார்கள். இந்த 28 நாட்களும் நாம் எதையெல்லாம் தொட்டிருக்கிறோம்? உலக வரலாறு, இலக்கியம், அது மட்டும் தானா? அதோட நிறுத்திட்டோமா? வரலாறு இலக்கியம் மட்டும் தானா? புராணம், இதிகாசம். அபிராமி அந்தாதிய 2 நாளைக்கு முன்னாடி அம்மா பிரேமலதா அம்மா அவர்கள் சொன்னாங்க. நேற்று அருணகிரி சார் நான் கூட சொன்ன மலை போன்ற சப்ஜெக்ட் உலகம் இதுன்னு. இந்த உலகம் நம்ம இண்டிவிஜுவல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நான் சும்மா போட்டு பார்த்தேன் ஒரு கூகுளுக்காக இதுக்காக. ஒரு 3 கேட்டகரிய எளிமையா சொல்லலாம். அது என்ன? இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ராவர்ட், ஆம்பிவர்ட். இது என்ன? இன்ட்ரோவர்ட்னா நான் பேசவே 10 பேர் இருந்தாங்கன்னா பேச பயப்படுவேன், கொஞ்சம் அமைதியா இருப்பேன், கலந்துக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருப்பேன், ஏதோ ஒரு பர்டிகுலர் இதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். இப்படி. எக்ஸ்ட்ராவர்ட், எனக்கு சோசியல் மூவிங்ல இருக்கணுங்கிறது ஆசை, எல்லாத்தையும் கலந்து பேசுவேன், அழகழகு பேசுவேன், அவங்களோட ஒன்றி போயிடுவேன், அவ்வளவுதான் செய்வேன். இது ஆம்பிவர்ட். அவங்க 2க்கும் இடைப்பட்டது, கொஞ்சம் நல்லாவும் பேசுவோம், கொஞ்சம். இத ஒரு இது மாதிரி நிகழ்ச்சியில தான் ஒரு நண்பர் ஒரு இதை கொண்டார். ஓஃபியான்னு எல்லாருக்கும் இருக்கு, ஒரு வியாதி மாதிரி. அது வியாதி அல்ல, உடல் வியாதி அல்ல, மனவியாதி மாதிரி லைட்டா ஓஃபியா. இத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒண்ணு வச்சுங்கன்னு அக்ரோபோஃபியான்னு ஒண்ணு சொன்னார். இது என்ன அக்ரோபோஃபியா? எல்லா வயதினருக்கும் இது சில நேரத்துல வருங்க. ரொம்ப உயரமா ஏறிக்கிட்டு இருக்கிறப்ப கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதாளமா தெரியற மாதிரி இருக்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒன்னும் நீங்க அதனால விழுந்துட மாட்டீங்க, பட் அந்த ஃபீலிங் இருக்கும். இது அக்ரோபோபியா. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, அங்கதான் சொன்னாரு அவர் ஒரு பெரிய கதையை. எதையுமே நீங்கள் தொடர்ந்து ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு பெரிய இதை கொண்டு வந்துருங்க மைண்ட்ல. அத பெரிய உருவமாவோ அல்லது ஒரு கதையாவோ ஒரு செய்தியாவோ மைண்ட்ல கொண்டுட்டு வந்துட்டா அது எப்பவும் உங்களுடைய பயணிக்கும் அப்படின்னு. அப்ப அக்ரோபோபியா, ஒரு காகம் உங்களை தூக்கிட்டு போகுது. காகம் என்னங்க மனிதனை தூக்குமா? உங்களை தூக்கிட்டு போகுதுயா. தூக்கிட்டு காகம் அங்க போகுது, மேலும் போகுது. அப்போ கீழே போட்டுருவோங்கிறதுல இருக்கிறதுக்கு இதுக்கு பேரு அக்ரோபோபியான்னு வச்சுங்க. அக்ரோபோபியா வச்சுங்க, முடிஞ்சிடுச்சு. அடுத்தது, ஒரு ஆட்டோல நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு இடத்துல அது கரடு முரடான பாதை, காடு நிறைந்த பாதை, டிரைவர் இந்த வர்றேங்க அப்படின்ட்டு உங்களை நிறுத்திட்டு இந்த ஒரு ஏதோ ஒரு ரீசர்ச் போயிட்டு வர்றதுக்கோ ஒரு இதுக்குன்னு வச்சுங்க, ஒரு கற்பனைக்காக உங்களை நிறுத்திட்டு போறாரு. திருப்பி வரவே இல்லை, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. இது ஆட்டோபோபியா, தனிமையில் இருக்க பயப்படுவது. நான் தனியா இருந்தானாலே எனக்கு பயம் வந்துடும். பெரிய வீடு இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் டிவி ஓடிட்டு இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா தனியா இருக்கிறேங்கிறது ஒரு பெரிய பேரா. இத பெருசா வச்சுக்கீங்க அப்படின்னு. ஆக நம்ம பெருசா உருவகப்படுத்தினோம்னா அது நமக்கு லைஃப் லாங் வருங்கிறதுக்கு. இப்ப நான் உங்கள்கிட்ட அன்போடு உங்களை எல்லாம் வேண்டேன். ஒரு 4 லெட்டரை, ஆங்கில எழுத்து தான், அந்த ஆங்கில எழுத்தை உருவகப்படுத்துவோம். நம்ம இந்த அமைப்புக்கு வந்த பொழுது சில நாள்ல அமைதியா இருந்து ஒரு தியானம் பண்ற மாதிரி, அஃபர்மேட்டிவ் கொடுக்குற மாதிரி, நமக்கு நாமே ஒரு செய்தியை கொடுக்குற மாதிரி அப்படிலாம் பண்ணோம். அது மாதிரி இன்னைக்கு அன்பான உங்களை வேண்டிக்கிறேன். என்னன்னா, தனிமையா நம்ம நிக்கிறோம்னு யோசிச்சுங்க. ஒரு நல்ல பரந்த வெளி, புல்வெளி, மலையெல்லாம் இருக்கு, பக்கத்துல இருக்கு, பெரிய கடல் எல்லாம் பக்கத்துல, தண்ணீர் ஓடிட்டு இருக்கு, அமைதியான இடம், அருமையான இடம், பறவைகள் பறந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சூப்பரான இடம் நிக்கிறோம். இப்ப எல் அப்படிங்கிற ஒரு எழுத்த அப்படியே நமக்கு வளர்ந்துகிட்டே வருது பெருசா. அப்படி ஆகாய உயரத்துக்கு எல் எல்லுன்னு அப்படி வளர்ந்துடுச்சு. எல் ஆகாய உயரத்துக்கு, ரைட். அப்படியே ஒரு நிமிஷம் நான் அதை பாக்குறேன். அடுத்தது சி அப்படின்னு, ஏபிசி இருக்கு இல்லையா, அந்த சி லெட்டரு பெருசா அப்படியே ஆகாய உயரத்துக்கு வளருது, பெருசா வளர்ந்துடுச்சு. எல்சி
எல்சி. நான் 2-3 தடவை சொல்லிக்கிறேன். இவ்வளவு பெருசா வளர்ந்து நிக்குத எல்சி எல்சி அப்படின்னு கண்ணை முழிக்கிறேன். டி டி இல்ல டி 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 வந்து அப்படியே வளருது. டி ஆகாய உயரத்துக்கு வளர்ந்துடுச்சு. கண்ணை முழிக்கிறேன். எஸ் 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 இந்த எஸ் அப்படியே வளருது. ஆக இப்ப நாலுதும் எல்சிடிஎஸ் எல்சிடிஎஸ். ஒரு நிமிடம், அரை நிமிடம் அமைதியா யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணு முன்னாடி எல்சிடிஎஸ் அப்படியே நிற்கும். நன்றி. இப்போ முதல் நாள் நம்ம ஃபவுண்டர் அவர்கள் வந்தப்ப அதான் நான் சொன்ன மாதிரி 8 செய்திகளை, அதுக்கு ஆரம்பம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஐநோ. இந்த ஐநோவை ரொம்ப ஹம்பிளா கூட சொல்லுங்க. ஒரு கூட்டம் இருக்கு, ஏதோ ஒண்ணு சால்வ் பண்ணணும், உங்களுக்கு மட்டும் தெரியுது, அதை ஹம்பிளா சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஐ பிலீவ் ஐ நோ சார், இது ஏதோ பார்த்திருக்க மாதிரி இருக்கு. கேன் ஐ ட்ரை இட்? நான் முயற்சி பண்ணவா? இது எவ்வளவு ஹம்பிளா இருக்கு பாருங்க. இதே விஷயம்தான், ஒரே விஷயம் 2 பேர் 2 மாதிரியாக செய்யறப்ப மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் வந்துடும். இதே நீங்க இப்படி செய்யறீங்க குரூப்ல, ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கு சார், ஐ நோ, ஐ பிலீவ் ஐ நோ சார், கேன் ஐ ட்ரை நீங்க சொல்றீங்க. நான் ஐ நோ டோன்ட் வரி, ஐ வில் டு தட். என்னுடைய நானும் ஐ நோ தான் சொல்றேன், பட் நான் எங்க அகல பாதாளத்துக்கு போயிடுவோம் பாருங்க. இது பணிவா? இந்த ஆணவம் எங்க ஆணவத்தை அப்படியே கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம இது எங்க இருந்து எனக்கு கொடுக்குது? என் வாயில இருந்து. அதனாலதான் நம்ம பெருவாரியா என்ன சொல்லுவோம்? shut up your mouth, please keep quiet, don't interfere, பேசாம கொஞ்ச நேரம் அமைதியார. இப்படியெல்லாம் நம்ம வாய சொல்லி நம்ம ரொம்ப சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஈசாப் கதையை உங்கள்கிட்ட அப்படியே எல்லாம் அறிந்த கதை தான், அதனாலதான் சொல்றேன். ஈசாப் கதை. ஒரு ஆத்து பாலம், சின்ன பாலம். அந்த காலத்துல எல்லாம் மரத்தாலைகள் பஸ்ல போடுவாங்க இல்லையா, சும்மா நடக்கிறதுக்காக. அந்த மாதிரி சின்ன பாலம். அதுல ஒருத்தர் வந்தா ஒருத்தர் 2 பேரும் நேரா வர முடியாது. நேரா வந்தா கூட வர முடியாது. கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டு அப்படியே பிடிச்சுக்கிட்டு சைட்ல நின்னாதான் இன்னொருத்தர் போக முடியும், அப்புறம் தான் நீங்க போக முடியும். அப்படிப்பட்ட பாலம். அந்த ஊர்ல ஒரு பெரிய ஞானி இருந்தார். எல்லாரும் அந்த ஞானிய போட்டுருவாங்க. ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப அமைதியானவர், இனிமையானவர், எளிமையானவர், எல்லா கேரக்டரும் உள்ளவர். அவரு வர்றாரு. அதே ஊர்ல தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிற என்ன மாதிரி அறகுறை அது ஒண்ணு இருக்கு. அவரையும் நம்ம மரியாதையாதான்னு சொல்லணும். அவரு ஒண்ணு இருக்காரு. அவரும் வர்றாரு. என்ன மாதிரி அந்த அறகுறை அவருக்கு இந்த ஞானிய பார்த்தா பொறாமை. இவரை மட்டும் எல்லாரும் நல்லவருன்னு சொல்றாங்க, ஞானின்னு சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சவன்னு சொல்றாங்க. நமக்கு எவ்வளவு நமக்கு தெரியும், நம்மளும் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்களா, இவர் என்ன மனுஷன், இப்படியான மனநிலையில உள்ளன்னா அவரு எதிர்த்தாப்புல வர்றாரு. அவரு பக்கத்துல வந்துட்டாரு. ரொம்ப தூரம் அவர் கடந்து வந்துட்டாரு. இன்னும் 2 நிமிஷம் போனா அந்த பக்கம் போயிடலாம். நான் இப்பதான் ஆரம்பிக்கிறேன் அந்த பாலத்துல போறதுக்கு. என்கிட்ட கிட்டக்க வந்த உடனே அவர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புக்கு என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணும் பேசல, சிரிக்கிறாரு. வணக்கங்கிற மாதிரி கையை அப்படி எடுத்துட்டு சிரிக்கிறாரு. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், நான் முட்டாள்களுக்கெல்லாம் வழி விடுறது இல்ல நான் சொல்றது. அவரு அப்படியே மறுபடியும் சிரிச்சுட்டு, நான் இப்ப விடுறேன் அப்படின்ட்டு சைட்ல ஒதுங்கிறாரு. நான் இப்ப விடுறேன், நல்லா கவனிங்க. இது அப்படியே கொஞ்சம் ஆய்வா செய்வோம் நம்ம. நான் இப்படி முட்டாள்களுக்கெல்லாம் விடுவேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்தாருன்னா, அவரும் நான் எப்பொழுதும் மற்றவர்கள் போல இல்ல, முட்டாள்களுக்கு கூட நான் வழிவிடுவேன் அப்படின்னு சொல்லிருந்தா அவரும் என் கேட்டகரிக்கு வந்துடுவாரு. அவர் ஒண்ணுமே சொல்லல. நான் இப்ப விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்பொழுது விடுகிறேன் என்றால் யாருக்கு விடுகிறார் அந்த வழிய? ஒரு முட்டாளுக்கு விடுகிறார் அந்த வழிய. நான் முட்டாள் ஆயிட்டேன்.
அவரோட கணக்குல. இப்போ நான் சண்டை போடாம யோசிச்சேன்னா பரவாயில்ல. ஐயோ, நம்ம அவரை முட்டாளாக்கணும்னு சொல்லணும், அவரை அவமானப்படுத்தணும்னு தான் எனக்கு சொன்னேன். நான் முட்டாள்களுக்கெல்லாம் வழி விடுறது இல்லைன்னு. ஆனா அவரு குவைட்டா இருந்து நம்மள பண்ணிட்டாரு. we have to think on us அப்படின்னு செஞ்சா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அங்கதான் மூடனாக இருந்து மறுபடியும் மாறிக்கொள்வது. நான் அவரை கூப்பிட்டு, என்னையா அப்ப என்ன நீ முட்டாள்னு சொல்றியா இப்படின்னு சொன்னா இன்னும் முட்டாளா போயிடும். இதான் வேடிக்கை. அவர் கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிறதும் மாறி ஃபுல்லா முட்டாளா ஆயிடுவேன். இது முடிகிறது. ரொம்ப ஆயிடுச்சோ. இப்போ ஐயா சொன்னதுல அந்த 8ல கடைசியில எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆணவம், மூடிய மனம், தடைப்பட்ட கற்றல் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில ஒரு வரி அருமையா சொன்னாரு. மனைவி கிட்ட வர்றப்ப இந்த குணங்கள்லாம் இருந்ததுன்னா, ஐயா சொன்னப்ப மனைவி கிட்ட வர்றப்ப வாய்ச்சண்டையா வரும் அப்படின்னு சொன்னவரு அதோட நிறுத்தி இருந்தானா நான் பயந்துருக்க மாட்டேன். கைகலப்பாக மாறி விடும்னாரு. அப்படியே ஆடி போயிட்டான். ஐயோ, கைகலப்பா மாறிடுமா அப்படின்னு சொல்றப்ப ஒரு சொல்யூஷனும் நம்ம ஃபவுண்டர் கொடுத்தாரு இந்த முதல் நாள். என்ன அது சொல்யூஷனு? சரிம்மா, சாரிம்மா, சரி 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 27 சரி, சாரிம்மா, அப்படியாமா, எனக்கு தெரியாதுமா அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இப்படிப்பட்ட அப்படின்னு இவர் சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு தெரியாதுன்னு இவர் சொல்றாரு. அவங்க அப்படியே எதுகை மோனை மாதிரி, இப்படிப்பட்ட கணவரை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறாரு, நன்றி, இப்படிப்பட்ட கணவரான அவங்க மகிழ்வாங்க. இப்ப நகைச்சுவைக்காக நான் சொல்றேன். ஒரு புதுமண தம்பதி ஐயா கணவர் ஒரு 4 நாளா அவங்க சமைச்சு போட்டது உலகத்திலே இது வரைக்கும் நான் அப்படி சாப்பிட்டது இல்லமான்னு எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டாரு. வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அருமையா இருக்குமா ஆய்வேணும். ஒரு நாள் 5வது நாள் சாப்பிட்றப்ப அழுதாரு. அப்படியே என்ன ஓடி வந்துட்டாங்க அந்த அம்மா. என்னங்க இவ்வளவு நாளும் நீங்க இது பண்ணுவீங்க, இப்ப அழுகுறீங்களே என்ன அப்படின்னு. நடிக்காதீங்க நீங்க, இந்த 5-6 நாள்லய விட இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு, அதை சொல்றதுக்கு தானே இப்படி அது நடிக்கிறீங்க நீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. அப்ப இவரு இல்லம்மா அப்படின்னு கையில இப்படி ஒண்ணு எடுத்து 2 விரலாலையும் பிடிச்சு இப்படி காமிச்சாரு. அந்த அம்மாவினுடைய ஒரு முடி, அந்த முடி கிடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படி எடுத்து காமிச்சு, என்னங்க ஏன் முடி, இதுக்கு எல்லாரும் சண்டைல போடுவாங்கன்னு எங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்களே, முடி கிடந்தா சண்டை போடுவாங்க, அது தப்பு அப்படின்னு. ஆனா அப்படியும் எங்க பாட்டி சொல்லுவாங்க, உறவு நிலைக்கும்னு கூட சொல்லுவாங்க. ஆனா நீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு அவர் சொன்னாரா. நான் யோசிச்சு பார்த்தா இப்படி ஒரு முடியா உன் தலையிலிருந்து உதிர்ந்து விட்டால் நான் அப்படி யோசிச்சு பார்த்தேன், உன்னுடைய அழகு குறையுமேன்னு என்னப்ப எனக்கு ரொம்ப அழுகையா வந்துடுச்சுமான்னு. அன்னைக்கு போட்டதுதான் அந்த அம்மா பெரிய கொண்டை. சமைக்கிறப்பெல்லாம் அந்த கொண்டைய தாண்டவே இல்லையா. இப்ப கொண்டையில நிறுத்தி இருக்கோம் இல்லையா. நேத்து அருணகிரி சார் உண்மையா ஒண்ணு சொன்னாங்க. அமெரிக்கா உலகத்தையே ஏமாத்துறான்னு மாத்திட்டு 3க்கு போயிட்டு குதிக்கிற மாதிரி 4 தடவை குதிச்சா அப்படியே புழுதி பறக்குதான். அதுல என்னையா சயின்ஸ், யாராவது கதை விடுறீங்க? அதுல இன்டென்சிட்டி, அதனுடைய டார்க்னஸ், அதனுடைய இது, அது அந்த இதுல அது குதிக்கவே முடியாது. அந்த மணல் குதிக்காத, பரவாத டென்சிட்டி, அதனுடைய டென்சிட்டியில என்ன எப்படி குடிக்கணும்னு சொல்லி செஞ்சாங்க. அது கூட பரவாயில்லன்னு நம்ம சொன்னோம். அடுத்தது குண்டு போட்டு எவ்வளவு காலம் கழிச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்கிற நிலை வந்தது. நாகசாகி இதுக்கு ஹிரோஷிமா நாகசாகிக்கு நாங்க செஞ்சது தப்புதான்னு மன்னிப்பு கேட்கிற வந்தது. எப்படி ஸ்டாலின் இவங்கெல்லாம், ஹிட்லரு, முசோலினி, ஸ்டாலின் கூட எடுத்துடலாம், முசோலினி, ஹிட்லரு இவங்கெல்லாம் பண்ணாங்களோ அந்த மாதிரியான நிலைகளுக்கு மன்னிப்பு கேட்க வந்த. ஆனா இன்றும் அது நடக்குதுங்கிறது தான் நம்ம வேதனைப்பட வேண்டியிருக்கு. அதுக்கு பாரதிதாசன் ஒரு செய்தியை சொன்னாரு. அத ஐயா அவர்கள் இயன்றால் ரமேஷ் ஐயா அவர்கள் காலையில இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த வீடியோவா அவருக்கு அனுப்பியிருந்தேன். 4:32 என்னமோ நான் அனுப்பியிருந்தேன். 3-4 நிமிடங்கள்ல அவரு அதுக்கு ஒரு செய்தி போறாரு, இதை ஒளிபரப்ப வேண்டுமான்னு. எண்ணி பாக்குறேங்க. பாருங்க, நம்மள உள்ளவங்கதான்
அந்த எந்த அணுகுமுறை இருந்தா, அன்பு இருந்தா இது முடியும். பார்க்காமலே இருக்கலாம், அது வேற. அவர் பார்க்காமலே தூங்கி இருக்காரு வெளியில, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா பார்த்த பிறகு அதை உடனே ரியாக்ட் பண்ணி, இப்ப நான் அதை பார்க்கலைன்னா என்ன ஆகுறது? ஒவ்வொன்றிலும் நமது தன்மைகள், வேல்யூஸ் ஆர் லையிங் தேர். அதை முடிந்தால் இப்பொழுது ஐயா அவர்கள் ஒளிபரப்ப கேட்டுக்கொள்ளுகிறேன். இல்லைன்னா நான் உங்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்குற மாதிரி நானே பாடிடுவேன். நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல, ஒளிபரப்பு. சவுண்டு சவுண்டு வரலையா? சவுண்ட் வரலைங்களா? வரலையே. அப்ப எல்லாருக்கும் சவுண்ட் வரலையா? ஓகே ஓகே, இல்லையா கொடுங்க பார்த்துக்கலாம். இல்ல, ஒரே ஒரு ட்ரை பண்ணு. இந்த மெயின் டைம் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பாருங்க, அப்படியே பாருங்க. பரவாயில்ல, பேசிட்டே. இப்போ இந்த பாடல் இருக்கட்டும், அது ஒரு வரி வரட்டும். இப்போ உலகம் நம்ம மூடனா இருங்கள்ங்கிறப்ப நான் ஒரு LCTSன்னு நான் வார்த்தைகள் சொன்னேன் இல்லையா? மூடனா இருங்கள்னு ஐ எம் நாட் பிரீச்சிங் டு த பீப்புள் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. நீங்க தான் மூடனா இருக்கணும்னு நான் சொல்லல, நானும் சேர்ந்து இருப்போம்ங்கிறது தான் அதனுடைய அடிப்படை உரிமை. இது பொருள், நானும் நம்மெல்லாம் இருப்போம். எல்லா இடத்துலயும் மூடனாதான் இருப்போமா? இல்ல. இடம் பொருள் ஏவல் எந்த இடத்துல அனுசரிச்சு மூடனா இருக்கணுமோ, எந்த இடத்துல நம்ம தெரிந்ததை சொல்லணுமோ, பகிர்ந்துக்கணுமோ, எந்த இடத்துல உருவாக்கணுமோ, இப்படி. இதுக்கு ஒரு சின்ன கதையை நான் சொல்லிடுறேன். ஒரு ஊர்ல 2 ஊரு பக்கத்து கிராமத்துல இருந்ததுல பள்ளியில இருந்த ஒரு பையன்கள்ல ஒரு சின்ன தகராறு வந்துடுச்சு. ஒரு பையன் இந்த ஊர் பையனை அடிச்சுட்டான். உடனே அந்த ஊர் தலைவர், இந்த ஊர் தலைவர் பாருங்க, நானே வச்சுங்க, ஏன்னா தவறுகளை எல்லாம் தன்னோடு குறிப்பிட்டு அறிஞர்தம் இதய ஓடை ஆழ நீர் தன்னை முண்டு
இதய ஓடை ஆழ நீர் தன்னை உண்டு செய்தரும் மக்கள் எண்ணும் சித்திடர் ஊற்றி ஊற்றி குறுகிய செயல்கள் தீர்த்து குவலயம் ஓங்க செய்வாய் நறுமண இதழ் பெண்ணே நலம் காணார் ஞாலம் காணார் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேறொரு சாய்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம். பொதுமக்கள் நலம் நாடி பொது கருத்தை சொல்க உன் கருத்தை சொல்லுவதில் 1000 வந்தாலும் அதற்கொப்ப வேண்டாமே அந்தமிழர் மேன்மை அழிப்பாரை போற்றுதற்கும் ஏடு பல வாழ்ந்தால் எதிர்ப்பதன்றோ தமிழர்களில் எழுதுகோல் வேலை ஏதசையில் செய்ததற்கும் ஏன் அந்த வேண்டும். நன்றி நன்றி ஐயா ரமேஷ் ஐயா, நன்றி நன்றி ஐயா. எழுதுகோலை எடுத்து நான் ஒண்ணு எழுதுறேன்னா இந்த உலகம் உய்வதற்காக ஏதோ ஒண்ணு எல்லாம் அன்பார்ப்போம்ப்பா. நான் பெரிய பாண்டித்யம் பெற்று எழுத வேணாம், எல்லாரும் அன்பா இருப்போம்பா. ஆண்பாலா இருந்தான்னா பெண்பாலா இருந்தானா அன்பால் இணைவோம்பா. அன்பால் இருந்தா ஆண்பால் என்ன பெண்பால் என்ன அன்பால் எல்லாம் இணைஞ்சு ஒன்னா இருப்போம்ப்பான்னு சொன்னாலே போதுங்கிறது தான் இந்த இது சொன்னேன். இப்ப அந்த கதைக்கு வந்துருவோம். கிராமத்துல ஒரு தகராறு நடந்துருச்சு. இது அந்த தலைவருடைய ஒய்ஃபு வீட்டுலதான் இருப்பாங்க. அந்த தலைவர் பொங்குறாரு வீட்டுல வந்து. நாளைக்கு அந்த ஊரை அப்படியே எரிச்சு காட்டுறான் பாரு. நாளைக்கு போடுறா கன்றாவை போட்டு எல்லாரையும் கூப்பிடு, நாளைக்கு மீட்டிங் போட்டு நாளைக்கு என்ன பண்றான்னு பாரு. அந்த ஊரைய போய் எரிச்சுட்டு வந்துடுறேன், நான் யாருன்னு காமிக்கிறான் இப்படின்னு இவர் இது பண்றாரு. அந்த அம்மா ஒண்ணுமே சொல்ல, என்னங்கன்னு கேட்டதோட சரி அடிச்சுட்டான் நம்ம ஊரு பையனை, அதோட நிறுத்திட்டாங்க. அந்த அம்மா வேற ஒண்ணுமே சொல்லல. அடுத்த நாள் மீட்டிங் நடக்குது. இந்த ட்விஸ்ட தான் நம்ம பார்க்கணும். மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடக்கிறப்ப அந்த அம்மாவும் இவரோட தலைவரோட மனைவிங்கிறதுனால பக்கத்துலயே அந்த சைட்ல நிக்கிறாங்க. எல்லாம் பெரிய கூட்டம் இருக்கு. இவர் சொல்றாரு, எல்லா பேரும் நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் வீட்டுல இருக்கிற எல்லா கருவி உதைக்கிற அத்தனை கருவியும் எடுத்துணும், அருவா மம்படி அது இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தணும், இது கொண்டுட்டு வந்தணும், ஒவ்வொரு வீட்டையும் கொளுத்துருவாங்க எல்லாம் சொல்றாரு. அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லலாம், அமைதியா இருந்துட்டு ஐயா நான் இதுங்க ஐயா அப்படின்னு நாளைக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு இந்த ஜோசியர் வர வந்திருக்காரு. அங்க பாருங்க அந்த நிக்கிறாரு பாருங்க, அந்த ஜோசியர் அங்க கடைசியில நிக்கிறாரு பாருங்க. அவரை கூப்பிட்டு நாளைக்கு எத்தனை மணிக்கு நம்ம எல்லாம் போகணும்னு, ஏன்னா நல்ல நேரத்துல நீங்களே ரொம்ப சாமி எல்லாம் கூப்பிட்டு நல்ல நேரத்துல தானே இதையும் செய்யணும்னு நினைப்பீங்க. அதனால அவர்கிட்ட கேட்டுருவோம் ஐயா ஒரு வார்த்தை, எனக்கு அது கொஞ்சம் இதா இருக்கு, கேட்கலாமுங்களா ஐயா அப்படின்னு அவரு ஹஸ்பண்ட் கிட்ட பழைய ஓகே ஓகே பாப்பா ஜோசியர் அவருக்கு வாங்க 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 இங்க வாங்க, நீங்க தானா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைக்கிறாரு. அந்த ஜோசியர்கிட்ட இவரே சொல்றாரு, நாளைக்கு எத்தனை மணிக்கு இங்க இருந்து நம்ம வீட்டுல இதை விட்டு கிராமத்தை விட்டு எத்தனை மணிக்கு போகலான்னு சொல்லுங்க. அந்த ஜோசியரும் பஞ்சாங்கத்தை அப்படி புரட்டுறாரு. புரட்டிட்டு நம்ம காலகூட்டம் போட்டு வெட்டி அப்படின்னு எதையோ பார்த்துட்டு அவரு இதுல பேசிட்டு கடைசியில ஐயா சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க, இந்த 5 நாளைக்கு நம்ம எந்த காரியமும் இது மாதிரி நல்ல காரியமும் நம்ம விரும்புற காரியத்தை 5 நாளைக்கு தள்ளி போடணும்னு வருதுங்க. இன்னைக்கு 5 நாளும் நல்லா இல்லைங்க, அதனால நம்ம போக முடியாதுங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. உடனே அவரும் அப்படியா சரி 5 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம், ஏன்னா நம்ம இது பெரிய விஷயம், அங்க நம்ம பாட்டு ரிஸ்க் கூடாது, ரைட்டு 5 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்ல. இடையிலே நடந்தது என்னன்னா, இந்த அம்மா அழுதுகிட்டு போய் அந்த ஜோசியர்கிட்ட நான் சொன்னா இவர் கேட்க மாட்டாரு, இதை தடுக்கணும் ஊருக்குன்னு அவங்க இங்க வந்து முட்டாள் மாதிரி இருக்காங்க அவர்கிட்ட. வேற யார்கிட்டையும் போய் சொன்னா அவங்க போய் அவரு காதுல கடிச்சிட்டாங்கன்னா கதைய முடிஞ்சிடும். அதனால முட்டாளாவும் இருந்து புத்திசாலியாவும் இருக்காங்க அவங்க.
போய் ஜோசியர்கிட்ட சொல்லி வச்சுட்டு நான் அழுகுறேன்யா, வேற யார்ட்டையும் தயவு செய்து சொல்லிடாதீங்கயா, நீங்க தான்யா இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நம்ம ஊரையும் காப்பாத்தணும், அவங்க ஊரையும் காப்பாத்தணும். நம்ம ஊரை மட்டும் இல்ல, அந்த அம்மா சொன்னது அவங்க ஊர்லயும் எல்லார் வீட்டையும் எரிச்சு இவர் ரொம்ப மோசமான கோவப்பட்டாருன்னா ரொம்ப படுவாரு, அதனால வேணாயான்னு சொல்லி இது பண்றாங்க. ஆகவே நான் அன்போடு கூறிக்கொள்வது, சமுதாய சிந்தனையும் நமக்கு முட்டாளா இருக்கிறது, இடம் பொருள் ஏவல்ங்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் முட்டாளா இருக்க வேணாம். பல இடத்துல முட்டாளா இருக்கிறது தப்பும் இல்லை. அது மாதிரி கல்வி எதுவும் இதா கல்விய எல்லாருக்கும் நமக்கு அடிப்படை கல்வியை கொடுக்கறதுங்கிறதுக்கு அந்த காலத்துல நம்ம எல்லாம் அப்படியே காய்கறி எல்லாம் அழைச்சு எடுத்துட்டு போய் ஆசிரியர் வீட்டுக்கு போய் எங்க அம்மா கொடுத்தாங்க அப்படின்னு 3 பேர் நிற்பான். ஏதோ இருக்கு. சரி, கத்திரிக்காய், மாங்காய், பாவக்காய், வாழைக்காய் எல்லாம் 3-4 வீட்டுல இருந்து அந்த ஆசிரியர் வீட்டுக்கு வரும். இது கல்வி கற்கின்ற அன்றைய நிலை. அதுக்குதான் 183வது, இதை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். 183வது அந்த புறநானூற்றிலே ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாசனாரு என்ன சொன்னான்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுக்கும் விற்றையிலே முடியாது கற்றல் நன்றே, பிறப்போர் என்ன உடன்பை கூடும் சிறப்பின் பாடல் தாயுமனம் தெரியும், ஒரு குடி பிறந்த பல்லூர் உள்ளும் மூத்தோன் வருக வெல்லாதவருள் அறிவிடையோடு அரசும் சொல்லும், தெரிந்த ஆட்பால் சொல்லும் கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே அப்படின்னு சொல்றாரு. கல்வியை கற்கிறப்ப பணிவோட ஆசிரியர்களுக்கு எல்லாம் செஞ்சு முன்ன எடுத்துட்டு வந்துடுறோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல கல்வியை கற்று உலகுக்காக நாம் ஆற்ற வேண்டிய சமூக பணியை இந்த LCTS சொன்னே, அது வேற ஒண்ணும் இல்ல, லவ் அண்ட் கேர். ஸ்மால் லெட்டர்ல இருக்கும், லவ் அண்ட் கேர், அதுதான் LC, லவ் அண்ட் கேர் டு டோட்டல் சொசைட்டி. டோட்டல் சொசைட்டி, அப்ப டோட்டல் TS, டோட்டல் சொசைட்டிங்கிறப்ப நானும் வந்துடுறேன், நீங்களும், நான் மோசமானவனா இருந்தாலும் நானும் அதுக்குள்ள வந்துடுறேன். டோட்டல் சொசைட்டி, டேக் கேர் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி லவ் அண்ட் கேர் டு த டோட்டல் சொசைட்டி. சொசைட்டியை நம்ம சமூகத்தை முன்னிலைப்படுத்தி நாம் அன்பை பொழிந்து அவர்கள் மேல் உள்ள அக்கறையை பொழிந்து அன்பை பொழிந்து நீடு நலமாய் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பு நல்கிய உங்கள் அனைவருக்கும் அன்பு கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நல்ல ஒரு அருமையான ஒரு செஷன் கொடுத்தீங்க. என்ன சொல்றதுனே தெரியல, உங்க பாணியில தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஒரு நேரமான பிரிட்ஜில் நான் முட்டாளுக்கு வழி விடுறது இல்லை அப்படிங்கும்போது நான் முட்டாளுக்கு வழி விடுவேன் அப்படின்னு அவர் விடுறது. ஏன்னா இந்த முட்டாளா இருங்கிறது நம்ம அந்த காலத்திலேயே தமிழ் புத்தகத்திலேயே போட்டிருப்பாங்க. 2 ஆடு வரும், சண்டை போடும், வழி விட்டுக்கும், ஒண்ணு படுத்துக்கும், ஒண்ணு நவுந்து போயிடும், இல்ல சண்டை போடும்போது கீழே விழுந்துரும். இதெல்லாம் சாத்வீகமான விஷயங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே நிறைய சின்ன சின்ன கதைகள் மூலமா சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் அதுதான் இன்னைக்கு சைக்காலஜின்னு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. அது மாதிரி அது ஒண்ணு. அந்த புதியதோர் உலகம் செய்வோம் பாட்டு ரொம்ப எனக்கு கேட்ட உடனே மயிர் குச்சரிக்கிற பாட்டுல அது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. ரொம்ப அருமையான ஒரு பாடலையும் ஒளிபரப்பி LCTS அப்படிங்கிறதையும் லவ் அண்ட் கேர் ஃபார் டோட்டல் சொசைட்டி அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி சாப்பாட்டுல முடி வளர்ந்ததுன்னா ஒரு படத்துல கூட கன்னிராசின்ற படம்னு நினைக்கிறேன், ஜனகராஜ் அந்த பாயசத்துல முடி இருக்கும், ரேவதியோட முடி அப்படியே கலக்கி குடிச்சிருவோம், உறவு நீடிக்கும்னு சொன்னோம். அந்த மாதிரி அந்த முடி உனக்கு முடி விழுந்து அழகு போயிடுமே அப்படின்னு அழுது அதுங்களை கொண்டப்பட வச்சது. எத்தனை விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப அந்த உங்களுக்கு வயசு படையப்பால சொல்ற மாதிரி வயசு ஏற ஏற அந்த கம்பீரம் அதிகமாயிட்டே போகுது. எங்களுக்கு ரொம்ப உங்க
எனர்ஜெட்டிக் பிரசன்டேஷன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ஐயா, அருமை. கடவுள் உங்களுக்கான நிகழ்ச்சியில வழி நடத்துறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. உங்க வீடியோவும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அவங்களுக்கு நம்ம நட்புள்ள குடும்பம் சார்பாக அருமையான வாழ்த்துக்களை தெரிவிப்போம். என்னுடைய தம்பி டாக்டர் பி இளவரசு, அந்த வீரா தம்பி அன்னைக்கு பேசுற அன்னைக்கு அந்த தம்பி பிறந்திருக்காரு. ஒரு வாழ்த்துதல் அகவை துளிதுனா என் உடன் பிறந்த சகோதரருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கும்படி நட்புரை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை. என் நண்பர் நித்யதேவி மேடத்தோட தம்பி இளவரசு, அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கு இருக்கு. அவருடைய இன்னொரு தம்பி பேசுற அன்னைக்கு அவங்க பிறந்த நாள் வந்து மிக சிறப்பான ஒரு வாய்ப்பு. அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து உலகம் முழுவதும் பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்கு வரும். முதலாவதாக யாரும் கை உயர்த்தல, யாரு முதல்? நானே சொல்லிடுறேன், கையை உயர்த்த முடியாம நினைக்கிறேன். ஒரு சரவணன் ஐயா கை உயர்த்திட்டாங்க, நீங்க பேசுங்க. அனைவருக்கும் நற்புணரி நற்காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் இளவரசு அவர்கள் பல்லாண்டு வாழ்க என நற்பொருள் சார்பாக வாழ்த்துக்கிறேன், என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கிறேன். ஐயா வீரசேகரன் ஐயா இன்னைக்கு ரொம்ப அருமையா கிளாஸ் எடுத்தாங்க. நல்ல கதைகள், பாட்டு எல்லாம் சொல்லி எடுத்தாங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சரவணன் சார். நித்யாதேவி மேடம் நீங்க பேசுங்க. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஆண்பாலா பெண்பாலா அன்பாலா இணைவோம். பல வகையான காணொளிகள், காட்சிகள், நல்ல தகவல்கள், செறிவான ஒரு நிகழ்வு எல்லாம் இருந்துச்சு தம்பி. சிறப்பா இருந்தது. இன்னைக்கு பொழுத சிறப்பா ஆக்கிட்ட. நல்லா வாழணும், மென்மேலும் வளர்க. நன்றி, வணக்கம். என்னுடைய உடன் பிறந்த தம்பி டாக்டர் இளவரசு அவர்களுக்கும் பிறந்த தின நல்வாழ்த்துக்கள். டாக்டர் இளவரசு அவர்களுக்கும் நன்றி. டாக்டர் இளவரசுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அவங்களும் தெரிவிச்சுக்கிறாங்க. நன்றி. லோகநாதன் ஐயா நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய நட்புணர்வு காலை வணக்கம். 2 நாளை நான் சரியா கிளாஸ் அட்டன் பண்ண முடியல. இந்த வகுப்பு கண்ணீர்குரம் நம்ம சீர்காழி கோவிந்தராஜனுடைய பாடல மொழிபெயர்ப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரமேஷ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீரசேகர சாருக்கு வாழ்த்துக்கள். நம்ம இளவரசு அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி ஐயா. அருமையா லோகநாதன் ஐயா. இன்னொரு நாள் இந்த புதியதொரு பாட்டு நீங்க பாடுங்க, உங்க குரல்ல இன்னொரு நாள் கேட்கிறேன். அருணகிரி ஐயா பேசுறேன். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் வீரசேகரன் சார். சார் இந்த செஷன்ல வந்து உங்களுடைய அந்த நட்புலரியில காம்பரன்சிவ் அப்படின்னு சொன்னா வீரசேகரன் ஐயா சொல்லலாம். ஏன்னா கம்ப்ளீட்டா இது ஒரு எத்தனை பேர் இருக்காங்களோ 26 பேர். அந்த 26 பேரோட எசன்ஸ் சார்கிட்ட இருந்து பார்க்க முடியுது. அதுக்கு வந்து மெயின் அவருடைய அனுபவம் தான். அந்த இன்ட்ரோவர்ட்டா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கட்டும், இன்பிட்வீன் இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருக்கட்டும், இல்ல லவ், கேர், டோட்டல் சொசைட்டி, சின்ன கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னா வீரசேகரன் ஐயா தான். இந்த தலைப்பு, ஒரு மாதத்தோட தலைப்போட டோட்டல் எசன்ஸ் வந்து அவரால் தான் கொடுக்க முடியுது. அதுக்கு அவருடைய அனுபவம் தான். எல்லாருடைய செஷன் இருந்தும் பிளஸ் அடிஷ்னலாக அதை இன்னும் மெருகேற்றி தரக்கூடிய ஒரு விஷயங்கள். நல்ல செஷன் சார், இன்னைக்கு எக்ஸலண்டா இருந்தது. வாழ்த்துக்கள் சார், வாய்ப்பு நன்றி. இளவரசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய பேச்சை வந்து நான் திருச்சியில நேரடியாக பார்த்தேன். ஸோ ரொம்ப யதார்த்தமான பேச்சு, அழகா வந்து ஒளிவு மறைவு இல்லாம அவர் உள்ளத்துல என்ன இருக்கோ அதை அப்படியே வெளியில கொண்டு வருவாரு. ஸோ அவருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். முட்டேடுவார். நன்றி அருணகிரி சார், அருமையான ஒரு ஃபீட்பேக். எப்பவுமே வீரசேகரன் சார் வந்து எல்லாருடைய பேச்சையும் ஒரு நோட்ஸ் எடுத்து அந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்கிற ஒரு பர்சன். அருமையா கூர்மையா கவனிச்சு சொல்லியிருக்கிறீங்க. தாமோதரன் ஐயா நீங்க பேச.
அப்பொழுது இனிய காலை வணக்கம் எடுத்துக்கொள்கிறேன். இன்று நல்ல ஒரு சக்சஸ் சார். அதான் லவ் கேர் சொசைட்டி, லவ் கேர் ஆல் நீங்க நோட்ஸ் எடுக்கல. ஆனால் கதைகள், சிறுகதைகள் மிக சிறப்பு. 2 பேர் ஒருவர் வழிவிட்டுதான் ஆக வேண்டும். அதுதான் உலக நியதி. அது பாரம்பரியமாக சிறு கதைகளில் வருகின்றது. ஆனால் இன்று பக்கத்து ஊரில் சண்டைக்கு போகும்போது ஜோசியரை பார்க்க வேண்டும் என்பது ஒரு புதிய நீதியாக இருக்கின்றது. ஏனால் போவது சண்டைக்கு, அதில் எத்தனை உயிர்கள் போகுமோ, எத்தனை என்ன நடக்குமோ தெரியாது. அப்படி இருக்கும்போது ஜோசியரை பார்த்தால் மட்டும் அந்த நிகழ்ச்சி மாறிவிடுமா என்ன ஒன்று. ஆனால் என்ன காரணத்துக்காக அந்த ஜோசியரை பார்க்க வேண்டும் என்று அந்த அம்மையார் கூறியது மிக சிறப்பான ஒரு கருத்தாக அமைத்துக் கொடுத்த வீரசேகரன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஒரு ஊர், பக்கத்து ஊருக்கு நம்ம ஊருக்கு செயற்படக்கூடிய சண்டையை ஒரு ஜோசியர் மூலியமாக அந்த சண்டையை நிறுத்துவது என்றால் மிக சிறப்பு. அந்த எண்ணம் வர வேண்டுமே. அது இந்த கதை மிகவும் எனக்கு பிடித்த கதையாக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். ஏனென்றால் ஒருவருக்குள் ஒருவர் சண்டை போட்டுக் கொள்வது என்பது தகாத செயல். அதை தடுப்பதற்கு ஜோசியம் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அதை பெரிய நிகழ்ச்சி நடக்காமல் தடுப்பதற்கு ஜோசியம் பயன்படுகின்றது என்றால் அது உண்மையாக நாம் மூலமாக இருந்து அதை தெரிந்து கொள்வது என்பது மிக சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி உங்களுக்கு. நன்றி. நன்றி தாம்பரம் ஐயா. அருமையான விஷயம். ஜோசியம் எல்லாத்துக்கும், எல்லா கலையும் எல்லாத்துக்கும் பயன்படும். அதை நேர்மறையான விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாடல் சிறப்பான வரிகள் சார். எத்தனை தடவை கேட்டாலும் அந்த விவசாயம் ஐயாவை மறக்க முடியாது. நன்றி, வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றி. சிவசங்கரி மேடம் பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஐயா. நான் இந்த பக்கத்துக்கு புதிதாக இணைந்துள்ளேன். 4 நாட்களாக கிளாஸ் கவனிச்சுட்டு தான் சார் வரேன். ஏன்னா டாபிக்கே டிஃப்ரெண்டா இருக்கு, என்ன பேச போறாங்கன்னு ரொம்ப ஆர்வமா தான். பத்தி ஒரு அறிமுகம் பண்ணிக்கீங்களா? நீங்க யாரு அறிமுகப்படுத்தினாங்கன்னு பண்ணா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஷூர் சார், கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். இந்த பக்கத்துல இருக்க சிவகனி மேடம் அவங்களுடைய தங்கச்சி. அவங்க அளவுக்கு நான் தமிழ்ல ரொம்ப ஈடுபாடு இல்லை. அவங்களோட தங்கச்சி, அவ்வளவுதான் சார். எனக்கு பேச அவ்வளவா வராது, நான் இன்னும் பேச ட்ரை பண்ணல. நான் அமைதியா தான் இருக்கணும், டெய்லி கிளாஸ் கவனிக்கிறேன். பட் ஃபீட்பேக் சொல்லணும் அப்படிங்கிற ஆர்வம் வரல. சார் இன்னைக்கு பேசாரு, இன்ட்ரோவெர்ட்டா இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. சரி, நம்மளும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் நம்மளோட ஃபீட்பேக்ஸே சொல்லணும், ஒரு அந்த பாயிண்ட். அதுக்காகவே நான் ஃபீட்பேக் இட வேண்டிய இடத்துல இருந்தா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கறத சார் பல கதைகளோட நல்லா அருமையா எடுத்துட்டாங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கவங்களை ஒரு பேச வச்சிருக்கிறாரு ஒரு வார்த்தை. ஆனா உங்களுடைய தீர்க்கமான குரலை பார்த்தா இன்ட்ரோவர்ட் மாதிரி தெரியும். நீங்களும் நிறைய ஃபீட்பேக் கவிதைகள்லாம் எழுதி தொடர்ந்து இதுல பங்கேற்றுக்கணும்னு நற்பலன் சார்பாக கேட்டுக்கிறோம். கண்டிப்பா சார். தேங்க்யூ சோ மச் சார். அடுத்து மில்டன் சார். மில்டன் சார், அருமையா இருக்கு சார், பேசுங்க சார். சார் பேசலாமா? அனைவருக்கும் நட்பு வணக்கம். இந்த நேரத்தில் என்னுடைய உடன்பிறவா சகோதரராக இருக்கின்ற திருச்சி வீரசேகருக்கு
ஒரு நாள் இங்க இதுல பேசுறது மட்டும் இல்லாமல் அவர் கூட தனியா ஜஸ்ட் ஒரு நிமிஷமாவது பேசுறது ஒரு வழக்கமா வச்சிருக்கேன். ஏதாவது ஒரு கருத்தை பத்தி அவரு சொல்லுவாரு, நானும் ஒரு நிமிஷமாவது பேசுவேன். அதுக்கப்புறம் வந்து உடனே நான் வாக்கிங் போறேன், ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. ஆனா அதுக்கு அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு புதிய கருத்தை விதைச்சிருப்பார். அந்த அன்பு, அந்த இது சொன்னார புதியதோர் உலக செய்வோம் அந்த பாடல், அந்த இது மாணிக்காசகருடைய கருத்து தான் ஞாபகம் வருது. அவரு ஆசைப்பத்துல வந்து ஒரு லைன் சொல்றாரு, மறக்க முடியாத ஒரு லைன் மாணிக்காசகர் சொல்றது, வாராய் வாரா உலகம் தந்து என்னை ஆட்கொள்வனே அப்படின்னு சொல்றாரு. அதாவது வாராய் வாரா உலகம் தந்து, அது புதிய உலகம், புதியதொரு உலகம், அதுதான் புதிய உலகம். அந்த புதிய உலகத்தை வந்து ஐயா வந்து அது வந்து அந்த புதிய உலகத்துடைய கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டாரு, லவ் பிளஸ் கேர் டோட்டல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த அதாவது சாதாரண ரொம்ப ஒரு ஆச்சரியான ஒரு மேட்டர் மாதிரி தெரியுது. அதாவது நிறைய பேர் வந்து நம்மள நேசிக்கிறோம், நான் நேசிக்கிறேன், அது மாதிரிலாம் சொல்றேன். ஆனா பட் லவ் மட்டும் இருந்தா போறது கேர் இருக்கணும், கேர் மட்டும் இருந்தா போறது லவ் இருக்கணும். சோ ரெண்டு சேர்ந்து இந்த ஒரு சமூகமே உருவாகணுன்றது ஒரு நிமிஷத்துல ஒரு லைன்ல தெளிவா அதுதான் புதிய உலகன்றதையும் சொல்லிட்டாரு. சோ பல கதைகள், பல ஊவைகள் எல்லாமே சொல்லிட்டு மிக சிறப்பு, மிக சிறப்பு. தொடர்ந்து அவர் சொன்னதே அவருக்கு சொல்றேன், அடிக்கடி வாருங்கள், அமுதை தாருங்கள், உங்களுடைய அமுதம் தொடர எங்க சாதாரண அமுதம் அல்ல, நித்திய அமுதம் என்று அந்த அமுதத்தை நீங்க தந்ததற்காக நன்றி கூறி நன்றி. வந்து எப்பவுமே ரொம்ப தன்மையான ஒரு பர்சன், எனக்கும் தெரிந்த நண்பர் அவரு. நாங்களும் அடிக்கடி நிறைய உரையாடுவோம். அருமையான ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள பர்சன். தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். ஹீலர் சார், காலை வணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் டாக்டர் இளவரசுக்கு வந்து வாழ்த்துக்கள். ஐயா வந்து வயசு ஒரு பொருட்டு இல்லை அப்படிங்கறத வந்து அவரோட ஆக்ஷன், த வே ஆஃப் ஸ்பீக்கிங், என்ன ஷேரிங் தேர் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து பார்த்தாலே நம்ம அந்த வயசு வந்தாலும் நம்ம வந்து கம்பீரமா பேசுறதுக்கு உண்டான தன்மையை வந்து வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அருமையான நீங்க பார்த்தேன். நார்மலா 4 விஷயத்தை தூக்கி போடணுமோ, தயக்கம், அலட்சியம், தயக்கம், பயம், அலட்சியம், சுய பச்சாத்தாபம், 4 விஷயத்தை தூக்கி போட்டாலே சக்சஸ். இந்த 4மே தலைவர்கிட்ட இல்ல அப்படிங்கறத தாண்டி நிறைய பேர் அவரோட இதை கேட்டா தயக்கம் இல்லாம வந்துருவாங்க. பயப்பட இவர் ரொம்ப கலோக்கியலா பேசிட்டு இருக்காரு, இப்ப ஜாலியா அவரோட நம்மளோட நட்பை தொடரலாம் அப்படின்னு நினைக்க தோணும். சில பேரை அலட்சியமே படித்திட முடியாது. அப்படிங்கும் போது அந்த செல்ஃப் பிட்டிங்கிறது தான் நம்மளை ஸ்பாயில் பண்ணுது. நான் கருப்பா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், குடிசை வீடு, இப்படி நம்மளே தாழ்த்தி பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சுயபச்சாதாபம் தூக்கி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஞானி முட்டாளுக்கு அந்த பாதை கொடுத்த தன்மை வந்து எனக்கு முடிந்தால் கொடுத்தல், முடிந்தவர்கள் கொடுத்தல் அப்படின்னு 2 பார்த்தேன் நான். நீங்க சொல்லும் போது மனசு இருக்கா, ஐயா பாதை விடணும்னு, என்னால முடியும் ஆனா நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற அடமென்சி இருக்கு பாருங்க. லாட் ஆஃப் டாப் லெவல் பீப்புள், ஹெச்ஓடிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. என்ன நல்லா படிச்சிருப்பான் ஆனா டாப் லெவல்ல இருப்பான், நல்ல டாப் பொசிஷன்ல இருப்பான், விபி லெவல்ல இருப்பான். தே வில் அண்டர் எஸ்டிமேட் த பீப்புள். கீழே இருக்கிறவன எல்லாம் தரக்குறைவா நினைக்கிறது தான் அவரோட ரொம்ப படிப்பு. அப்படின்னா முடிந்தால் கொடுத்தலாம், முடிந்தவர்கள் கொடுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். நேற்று நடந்த கேள்வி என்னன்னா, நான் ஒரு ஹோட்டல்ல போய் நைட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சின்ன ஹோட்டல் தான் யூஸ்வலா போறது, நான் ரொம்ப காஸ்ட்லியாலாம் போக மாட்டேன். இருக்கிறதுலே நம்மளால எவ்வளவு முடியுமோ கம்மியா சாப்பிட்றதும் கம்மி, அந்த கொடுக்குற காசும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சின்ன ஹோட்டல் கொடுக்கணும் அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ரோட்ல ஒரு அம்மா, வயசான அம்மா உட்காந்து 70 வயசுக்கு மேல, அப்படியே நடக்க முடியல, அப்படியே உட்காந்துட்டு ஏதோ பைசா யாராவது தந்தா அந்த சௌரியமா இருக்கும் சாப்பாட்டுக்குங்கிற மாதிரி உட்காந்து. எனக்கு சாப்பிட்றேன்னு ஒழிய ஏற்ற மாதிரி அந்த ஜீவன் வந்து, ஐயோ அதோட பசியை போக்கிடணும், நம்ம பசியை போக்கிட்டோம்ல, பார்சல் வீட்டுக்கு சொல்லிட்டேன். ஆனா அந்த உணவு அதை பாத்தீங்கன்னா என்ன நடந்ததுன்னா, நான் வந்து அந்த அப்ப யோசிக்கிறேன் சாப்பிட்டு போதே, நம்மளால 2 இட்லி சாப்பிட முடியுது, ஒரு தோசை சாப்பிட முடியுது. அந்த அம்மா வயசான காலத்துல 2 இட்லி 3 இட்லிக்கு மேல திங்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் வாங்கி கொடுத்தாலும் அவங்களால சாப்பிட முடியாதுங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டு 2 இட்லி வாங்கலாமா 3 இட்லி ஆர்டர் சொல்லலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். புரிந்து போயிட்டேன். என்னன்னா, பக்கத்துல ஒருத்தர் கடையை மூடிட்டு க்ளோஸ் பண்றாரு. க்ளோஸ் பண்ணிட்டு அவர் இங்க பார்சல் சொல்லியிருப்பாரு, பெரிய பார்சல் எடுத்து கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க பாருங்க. அடாடா, நம்ம கொடுத்தா கூட கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருப்போம். அந்த அம்மா தான் வீட்டு பேர பிள்ளைகள்லாம் யோசிச்சு கொடுத்துதான் என்னன்னு தெரியாது. ஏன்னா
நம்ம அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையை வச்சு பார்த்து பண்றோம். ஆனா அந்த கொடுக்கிற நன்மை வணிகம் பண்றவர் வியாபாரத்தை முடிச்சு கிளம்பும் போது ஒரு தான தர்மத்தை கொடுப்பது எடுப்பது நீயே வழி விட்டது நான் அதாவது சில பேர் என்ன பண்ணா நீ வழியே விட்டால் போக மாட்டேன்னு ஒரு அடம் பிடிப்பான். அதையும் பார்த்தேன் நான். மாமியார் மருமகள்ல வந்து ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு மருமக வந்து ஒண்ணுமில்ல போ அப்படின்னு சொல்ல, திருப்பி மாமியார் வந்து நீ என்ன சொல்றது வா நான் சொல்றேன் கூப்பிட்டு வந்து நான் ஒண்ணுல போ. கேவலமான மக்கள் இருக்கிற இடத்துல ப்ரொடக்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் திங்கிங், சேஞ்சிங், அதாவது என்னோட வெளி சூழ்நிலை எப்படி உள்ள சூழ்நிலையும் வெளி சூழ்நிலையும் மாறி ரொம்ப பரிபூர்வமா இந்த மனித அற்புதமான பிறவி, இதுக்கப்புறம் பிறவி கிடையாது. அதாவது என்னன்னா நம்ம ஒரு தகாத செயல்கள், ஒரு தரக்குறைவான செயல்கள் செஞ்சா 5வது அறிவு 3வது அறிவு 2வது அறிவுன்னு டீப்ரமோட் ஆயிடுவோம் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யணும் ஒரு செயலும். அதனால மனித பிறவிங்கிறது அற்புதமான பிறவி. அந்த பிறவியில we have to do lot of things to the society. தெய்வமே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அமுத ஊற்றை தாருங்கள்னு உங்களுடைய பாணியில். அதான் சில விஷயங்கள் என்னன்னா மற்றவங்களுக்கு இது சொல்றாரு அப்படின்னு நினைப்போம்ல, அந்த அது தனக்கானது. அவங்க சௌக்கியமா இருக்கணும்னு நினைக்கும் போதே இவங்க சௌக்கியமா இருப்பாங்களாம். அது மாதிரி அமுத ஊற்றை தாருங்கள், வாருங்கள், அடிக்கடி வாருங்கள். நம்ம டைம் கிடைக்கும் போது பேசுவோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி. TRP's Life Happiness Community. We have to create a happy world, inner and outer. Thank you. Thank you, Healer sir, for your feedback with the mini session. Thank you. எப்பவுமே உங்கள்ட்ட இருந்து ஒரு செய்தி கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் மாசத்துக்கு ஒரு நாள் தான் கிடைக்கும், உங்களுக்கு தினசரி கிடைக்கும். நீங்க பயன்படுத்திக்கிட்டு நிறைய நல்ல செய்திகள் சொல்றீங்க. நன்றி. வேற யாராவது ஃபீட்பேக் கொடுத்தா கை கொடுத்துனீங்களா? சார் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. சிவசங்கரி வந்து என்னோட சிஸ்டர். அவங்க ஆக்சுவலா எம்பி முடிச்சுட்டு லெக்சரா ஒர்க் பண்ணிருந்தாங்க. இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்க யோகா பேராசிரியர் நீங்க ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் நன்றி. ஸோ அவங்கள தூண்டிய நமது தலைவர் நற்புலரி நாயகன் அவர்களுக்கும் நன்றி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமே சாரோட செஷனோட சிறப்பு அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு இத்தனை நாள் நம்ம கேட்டுட்டே இருப்போம். கடைசியா இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் கேட்டிருக்கோம் அப்படிங்கறத ஒரு கம்பைல் பண்ணி சொல்றது அந்த சாரோட இந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கறத நானும் அந்த நோட். ஸோ எவ்வளவு ரொம்ப அழகா இருந்தது. அதை ஹைலைட் பண்ணி அந்த டேட் வைஸா இது பண்ணி வைக்கும் போது நான் ஒரு நாள் சார் மீட் பண்ணும்போது அது பார்த்தேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. அதாவது எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த நோட்ஸை படிச்சுட்டு போவோம் பாத்தீங்களா, ஹிண்ட்ஸ் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதையாகட்டும், அந்த இது ஒன்னொன்னு சொன்ன விதமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. சோ ஐயாவிற்காக ஒரு கவிதை அப்படின்னு சொல்லிக்கலாம். புதியதோர் உலகம் செய்ய புதுவித கருத்தை, புதியதோர் உலகம் செய்ய புதுவித கருத்தை இதில் இது என்று எடுத்து இயம்பி, இதில் இது என்று எடுத்து இயம்பி அதிகாலை அற்புத வேளையில் அன்பாய், அதிகாலை அற்புத வேளையில் அன்பாய் நதி போலே நீரோடைய உயிர்த்திரை உளமாற உயர்வை தந்து வகையில் பற்பல கதையிலும் பதித்திடும் வகையில் பற்பல கதையிலும் எதிலுமோர் நவரசம் கலந்து நயமாய் சொல்லுவதில், எதிலுமோர் நவரசம் கலந்து நயமாய் சொல்லி அதிகமாய் விஷயங்களை தேடி அழகாய் விதியையும் மாற்றிடலாம், விதியையும் மாற்றிட விடையாய் ஏராளம், விதியையும் மாற்றிட விடையாய் ஏராளம் எண்ணிலா விஷயங்களை அள்ளி தெளித்த உங்களுக்கு அதிகாலை வேளையிலே அற்புதமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி மேடம். அருமையான ஒரு கவிதை, ஒரு ஃபீட்பேக். அதோட உங்க சிஸ்டரையும் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. 2 பேர் வாய்ஸும் ஒரே மாதிரி பேரும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி. அடுத்து நம்ம ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மெசேஜஸ்ல
நம்ம ஐயா வந்து வேறு சேர்ந்த ஐயா அனைவருக்கும் நற்புலரி வணக்கம் கொடுத்துருக்காங்க. பெஞ்சமின் சார் வழக்கமான கம்பீரமான குரலோடு கலக்கல் கதைகளுடன் கருத்துக்கள் நன்றின்னு எழுதியிருக்காரு. இளவரசனுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாரு. ரம்யா கமல்ராஜ் வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் எக்ஸலன்ட் செஷன் சார். எல்சிடிஎஸ் கான்செப்ட் வில் லாஸ்ட் மை மைண்ட் ஃபார் எவர். ஹாப்பி பர்த்டே இளவரசு தம்பின்னு கொடுத்துருக்காங்க. மில்டன் சாரும் ஹாப்பி பர்த்டே டு இளவரசு கொடுத்துருக்காரு. வெல்கம் டு சிவகணி சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வீரசேரன் ஐயா உங்களுடைய ஏற்புரை. சிவகங்கை மேடமும் வந்து ஹாப்பி பர்த்டே மெசேஜ்ல அனுப்பிட்டாங்க. உங்க ஏற்புரை கொடுக்காங்க. சார் உங்க வாய்ஸ் வரல, அன்மியூட் பண்ணி. உணர்வு பூர்வமாக என்ன பேசுவது என்ற தயக்கத்தோடு இதயத்தில் ஏதோ ஒன்று அழுத்துகிறது எனக்கு. உங்களோடு இணைந்திருப்பதில் உண்மையிலேயே நான் மகிழ்வெய்துகிறேன். அந்த மகிழ்வை வார்த்தைகளால் வடிக்க எனக்கு தெரியவில்லை. இறையருள் நிறையட்டும். இன்று எனது அன்பு அக்கா நித்யா தேவி அவர்களுடைய தம்பி எனக்கு டாக்டர் இளவரசன் அவர்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று இறையருளோடு இன்பமாய் வாழ இறை அனைவரும் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இன்னைக்கு சிவா செவந்தி அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு இல்ல 2 நாளாவே வர்றாங்க. அவங்க வந்துட்டு அவங்களையும் வாழ்த்துகிறேன். நல்ல வளர்ச்சியோடு நீங்கள் நன்றாக உங்களுடைய செயல்களில் ஆக்கமும் ஊக்கமும் பெற்று இறையருளோடு நீங்கள் செயல் வேண்டும். வாருங்கள். அது மற்ற அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதனால ஒன்னே மட்டும் சொல்றேன். வள்ளுவர் ஐயாவே அந்த அம்மா வந்து பொய் தான் சொன்னாங்க, ஜோசியரை அழைச்சிட்டு வந்து அப்படின்னா அதுக்கு வள்ளுவரே நமக்கு சொல்லி இருக்காரு. நல்ல செயலுக்கு பொய் சொல்லுங்க, அதுவும் வாய்மையாக கருதப்படும். வாய்மையோட இடத்துக்கே அது வந்துடும். அந்த பொய் யாருக்கும் பாதிப்பு இல்லாம சொல்லப்படுறவங்களுக்கும் யாருமே பொய்மையும் வாய்மை எடுத்து குறை சார்ந்த நன்மை பயக்கும் எனும்னா அது மாதிரி வரும். நான் அந்த இது எனக்கு இப்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கிறப்ப எனக்கு அதை ரீகலெக்ட் பண்ண முடியல. அப்படி சொன்னா கூட நல்லதுக்கு எல்லாரும் நல்லா இருக்கிறது செய்யணுங்கிறதோட கூறி நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி, வணக்கம். நன்றிங்க. அருமையான ஒரு ஏற்புரை, அருமையான ஒரு மூடநாயகங்கள்ல வந்து இன்னைக்கு வீரசேரன் ஐயா அருமையான ஒரு செஷன் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும், வேலை நிமித்தம் காரணமாக கலந்து கொள்ள முடியாதவர்களுக்கும், மெசேஜ் மூலமாக வாழ்த்து தெரிவித்தவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஒரு ஆளுமையுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். பக்கத்து ஊர்ல தான் ஜோசியம் பார்க்கணுமா? பக்கத்து நாடுகள் இது போல ஜோசியம் பார்த்து போய் நிறுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும் என்ற கருத்தை விவசாய ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.